இந்த செவுத்துல பெரிய Photo. டிராயிங் பண்ணிருக்காங்களா, அதை பார்த்த உடனே ஐயோ பெரிய ஒரு அம்மா உண்மையிலேயே வந்து உட்கார்ந்து இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் அங்க நின்னுட்டேன். உண்மையிலே எனக்கு கொஞ்ச நாளாவே வந்து கனவுல வந்துகிட்டே இருக்காங்க, அந்த கோயிலுக்கு போகணும் போகணும் போகணும்ட்டுன்னு. அதை நான் நினைச்சிட்டே இருக்கேன். அதே அறியாமே என் அசிஸ்டன்ட் கூட எனக்கு வந்து ஒரு வாராகி அம்மன் போட்டோ தான் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. எல்லா சுவாமி மேலேயும் எனக்கு நம்பிக்கை உண்டு, நம்பிக்கை உண்டு, பக்தி உண்டு. ஆனா சமீபமா இந்த வாராகி அம்மன் சொல்லும் போது எனக்கு வந்து சரி போய் பார்க்கணும் சொல்ல முடியாது. நாளைக்கே நான் வாராகி அம்மன் கோயிலுக்கு போனாலும் போயிடுவேன். இப்போ என் பையன் சரவணன் வந்து பயங்கர ஃபீவர், கை அதாவது ஒரு 2 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப திடீர்னு பாக்குறேன் என் பையன் பக்கத்துல வந்து இந்த பாட்டிங்கெல்லாம் கால் நீட்டிட்டு இப்படி உட்காருவாங்கல்ல, இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு என் பையன் அப்படி தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எழுந்து போய் என் குழந்தைய பாக்குறேன், ஐஸ் மாதிரி இருக்கு உடம்பு. ஆக்சுவலி மேம் நாங்க ஒன்னு நோட்டீஸ் பண்ணோம். நீங்க ஆபீஸ் உள்ள வந்ததுமே வாராகி சிலைய பார்த்து வியந்தீங்க. சிலை இல்லம்மா, அந்த செவுத்துல பெரிய Photo. டிராயிங் பண்ணிருக்காங்களா, அதை பார்த்த உடனே ஐயோ பெரிய ஒரு அம்மா உண்மையிலேயே வந்து உட்கார்ந்து இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் அங்க நின்னுட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த தம்பி வந்து உள்ள வாங்க மேடம், அங்க பாருங்க மேடம், பார்த்தா அங்க ஒரு சிலை. அடேங்கப்பா, என்ன ஒரு அலங்காரம், என்ன ஒரு அம்சம், என்னப்பா. உண்மையிலே எனக்கு கொஞ்ச நாளாவே வந்து கனவுல வந்துகிட்டே இருக்காங்க, அந்த கோயிலுக்கு போகணும் போகணும் போகணும்ட்டுன்னு. அதை நான் நினைச்சிட்டே இருக்கேன். அதே அறியாமே என் அசிஸ்டன்ட் கூட எனக்கு வந்து ஒரு வாராகி அம்மன் போட்டோ தான் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க போவாங்க, அவங்க வந்து இங்கதான் மேடம் இருக்கு, போரூர்ல தான் மேடம் இருக்குது, போலாம் மேடம் போலாம் மேடம், போலாம்னு நினைப்பேன். ஆனா அது என்னமோ தெரியல, தள்ளி 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 போயிட்டு வருது. ஆனா அது சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள், இந்த மாதிரி வந்து விஷயங்கள் சுத்தி சுத்தி இப்படி வந்துட்டு இருக்கு. சோ அதனால ஏதாவது ஒரு நாள் டிசைட் பண்ணி போயிட்டு வந்துடணும். அதுதான். எந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? எனக்கு முழுக்க முழுக்க கடவுள் நம்பிக்கை தான். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரி அன்னை, அவங்கதான் வந்து நாங்க எப்பவுமே வந்து எங்களது வருஷம் வருஷம் வந்துமா பிப்ரவரி 21 வந்து எங்க மேரேஜ் டே. சோ அப்ப வந்து நாங்க ஒரு ஒரு வருஷமும் ஒரு புது புது கோயிலுக்கு போவோம். போன கோயிலுக்கே போக மாட்டோம், ஒரு கோயிலுக்கு போகணும்னு ஒரு ஆசை. அப்போ வந்து இது மாதிரி பாண்டிச்சேரியில இப்படி ஒண்ணு ஆசிரமம் இருக்கா, பாண்டிச்சேரியில அரவிந்தர் ஆசிரமம் போலாம்னு சொல்லிட்டு அப்படி அங்க போக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அவங்கள சாமி கும்பிட ஆரம்பிச்சு, ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தர் அவங்கள ப்ரே பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் டி நகர்ல என் வீடு இருந்தது. சோ அந்த வீட்டையே அவங்களுக்கு தியான மையத்துக்காக ஃப்ரீயாவே கொடுத்தேன். அது கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அதுல நிறைய டிவோட்டிஸ் வர ஆரம்பிச்சாங்க. வடிவுக்கரசி அம்மா எல்லாம் வந்து எங்க சாரு வந்து ஸ்பீச் கொடுப்பாரு, ஸ்ரீ அன்னையை பத்தி எல்லாம் ஸ்பீச் கொடுப்பாங்க. அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே மெய் மறந்து போயிடுவாங்க. வடிவுக்கரசி அம்மா எல்லாம் கேட்பாங்க. நீ மாசம் அப்ப நம்ம வீட்டுல 21 பூஜை இருக்கும். சோ அப்ப வந்து எல்லாம் சொல்லுவாங்க, ஷூட்டிங் இல்லைன்னா அம்மா வந்துடுவாங்க, உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ராஜேந்திரன் சார் பேசினாருன்னா அந்த இடத்துக்கே நம்ம போற மாதிரி இருக்கு அப்படின்னு. சோ அந்த அப்படியே இருந்துட்டு அப்புறம் எங்க வீட்டையும் கொடுத்தோம், அவங்களுக்கு தியான மயம் பண்ணாங்க. இப்போ அவங்க சொந்தமாவே இப்போ வந்து டி நகர்லயே வந்து வீடு வாங்கிட்டு சொந்தமாவே இப்போ வந்து தியான மையம் வந்து இங்க இருக்கு. இப்போ பாண்டிச்சேரிக்கு போக முடியாதவங்க அவ்வளவு தூரம் இங்க வந்து அந்த செலிபிரிட்டி டேஸ் எல்லாம் வரும், அந்த டேஸ்ல எல்லாம் இங்கே போய் டி நகர்ல வந்து ப்ரே பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து முருகர், எங்களுடைய இது வந்து முருகர் பெருமாள். சோ அதனால வந்து திருப்பதிக்கு போறது வர்றது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் எங்க ஃபேமிலி சைடு. எங்க வீட்டுக்கார சைடு வந்து பாத்தீங்கன்னா மதுரை வீரன் சுவாமி. சோ அதனால இந்த சாமி தான் அந்த சாமி தான். அப்புறம் இப்ப பாபா, ஷீரடி பாபா. ஷீரடி பாபா எந்த விஷயத்தை யாராவது ஒருத்தர் காப்பாத்தி விட்டுருவாங்கல்ல அப்படின்றதுனால. ஆனா எல்லா சுவாமி மேலயும் எனக்கு நம்பிக்கை உண்டு, நம்பிக்கை உண்டு, பக்தி உண்டு. ஆனா சமீபமா இந்த வாராகி அம்மன் சொல்லும் போது எனக்கு வந்து சரி போய் பார்க்கணும். இப்ப இந்த வருஷம் வந்து நாங்க குபேரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அந்த இதுல வண்டலூர் ஜூ கிட்ட இருக்கு, ரத்னமங்கலம், அங்க போயிட்டு வந்தோம். ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல அது ஒண்ணுமே இல்ல, கூரை மாதிரி இருக்கும். அப்போ போனோம். இப்போ பெரிய பில்டிங் ஆகிட்டு அவ்வளவு மனசுக்கு நிம்மதியா இருந்தது. அன்னைக்கு அவங்கதான் எங்களுக்கு வந்து மத்தியானம் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த கோயில்ல வந்து நாங்க லஞ்ச் சாப்பிட்டதே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. சோ இப்போ என் மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. நாளைக்கே நான் வாராகி அம்மன் கோயிலுக்கு போனாலும் போயிடுவேன். அதனால இப்ப இருக்கிறது மைண்ட்ல வாராகி அம்மன் கோயில் போகணும் அப்படின்றதுதான் இருக்கு எனக்கு. ஏன்னா எப்பவுமே சாமி பக்தி ஜாஸ்திமா எனக்கு. எதுவா ஏதாவது ஒண்ணு விஷயம், ஏதாவது ஒண்ணு சின்ன மூக்கு தீர்த்துருக்கா நீ ஆரம்பிச்சுன்னா பாபா
மூக்குத்தி ராணி என் கண்ணு வேற தெரியாது சரியா கண்டுபிடிச்சுன்னா காலில் கரெக்டா குத்திக்கும், கரெக்டா எடுத்துருவேன். அதே மாதிரி முருகா என்ன முருகா இது மாதிரி. இப்ப எங்க ப்ரொடியூசர் அம்மா ஹஸ்பண்ட் கூட உடம்பு சரியில்லை, அவங்க பயங்கர முருக பக்தர் அந்த அம்மா. அந்த அம்மா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வடபழனி கோயிலுக்கு நடந்தே போவாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி உடம்பு முடியாம இருக்கு. நான் சொன்னேன், அம்மா கவலையப்படாதீங்க சரியாயிடும், நீங்க வாங்க. அங்க அவங்க யூகேல இருக்காங்க. வந்ததும் நம்ம எல்லாரும் சேர்ந்து சிறுவாபுரி போலாம், சிறுவாபுரி போய் முருகனை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. கண்டிப்பா அம்மா போலாம் அப்படின்னுங்க. ஸோ அதனால இந்த கோயில் அந்த கோயில் தான் கிடையாது, எல்லா கோயிலுக்கும் போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது இன்னும் வந்து நமக்கு சமய சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிருச்சுன்னா எல்லா கோயிலும் ஒரு ரவுண்ட் அடிச்சுக்குவேன், அவ்வளவுதான். ஏதாவது மேஜிக் மொமெண்ட்ஸ் மாதிரி நடந்திருக்கா உங்களுக்கு? இந்த பாண்டி அன்னை விஷயத்துல நடந்தது, அதுதான் நான் சொல்ல வந்தேன். அது வந்து ஒரு ஒரு செலிபிரிட்டி டேஸ் அது. அப்ப வந்து மதருடைய அதான் 21ஆம் தேதி பிப்ரவரி 21ஆம் தேதி அவங்களுடைய பர்த் டேட், அவங்களுடைய பர்த்டே. ஸோ அப்போ வந்து ரொம்ப கூட்டம்னா கூட்டம் அப்படி இருக்கும். பாண்டிச்சேரிக்கெல்லாம் போனோம்னா அவங்க ரூம் போய் பாக்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், லைன்ல விடுவாங்க. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 பேர் இருந்தா கூடமா ஒரு சின்ன சத்தம் கிடையாது, நீட்டா போவாங்க, நீட்டா வருவாங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்போ எனக்கு இங்க டி நகர்ல அப்போ எங்க வீடு நான் கொடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அப்போ இங்க இருந்தது தியானம். இப்போ என் பையன் சரவணன் வந்து பயங்கர ஃபீவர், கை அதாவது ஒரு 2 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கீழே படுக்கையில வச்சுட்டு, அப்பெல்லாம் வந்து எங்க வீட்டுல சாமி அன்னை போட்டோ எல்லாம் அவ்வளவா இல்ல, ஒரே ஒரு சின்ன போட்டோஸ் தான், ஸ்ரீ அன்னைதும் ஸ்ரீ அரவிந்தர் தான் இருந்தது. மத்ததெல்லாம் எல்லா சாமியும் இருக்கும், பிள்ளையார்ல இருந்து முருகர்ல இருந்து ராஜேஸ்வரி லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாமே இருக்கும். ஸோ அது அப்புறம் வந்து சரி நான் போயிட்டு வந்துடுறேம்மா தியானம் மையத்துக்குன்னா, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ வந்து இவர் போனாரு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து எண்ணமெல்லாம் வந்து நம்ம அங்க போய் தியான மையத்துக்கு போக முடியலையே ஒரு ஏக்கமாவே இருந்தது. போயிருந்தா நம்ம வந்து பார்த்துருப்போமே, பாண்டிச்சேரி போயிருந்தா மதர் ரூமுக்கு போயிருப்போமே, நம்ம போக முடியல, அட்லீஸ்ட் இங்கேயாவது நம்ம போகலாம்னு நினைச்சா இதுக்கு கூட நம்ம போறதுக்கு இல்லாம இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்லேயே இருந்தேன். அப்ப திடீர்னு பாக்குறேன், என் பையன் பக்கத்துல வந்து ஒரு ஒயிட் கேப்பு, அப்புறம் ஒயிட் டிஷர்ட், ஒயிட் பைஜாமா போட்டு, கால் ஒயிட் ஷாக்ஸ் போட்டு, இந்த பாட்டிங்க எல்லாம் கால் நீட்டிட்டு இப்படி உட்காருவாங்கல்ல, இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு என் பையன் அப்படி தடவி கொடுத்துட்டு இருக்காங்க அன்னை. எனக்கு எனக்கு தெரியல, எனக்கு திரும்பி இப்ப நான் ஹால்ல உட்காந்துட்டு இருக்கேன், இங்க படுக்க வச்சிருக்கேன் பூஜை ரூம்ல, திரும்பி இப்படி பாக்குறேன், அந்த அப்படி தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு அப்படியே கை காலெல்லாம் நடுங்குது, அப்போ ஒண்ணுமே தெரியல, அப்படியே ஸ்தம்பிச்சு போன மாதிரி அப்படி பாத்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன இது ஒண்ணும் புரியலையே, இது நிஜம்தானா உண்மையா பொய்யா என்னன்னு ஒண்ணும் புரியல, நான் அப்படியே பாத்துட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அது, அவங்க அப்படியே தடவிட்டே இருந்தாங்க என் பையனை. தடவிட்டு அது வந்து அவங்க காஸ்டியூம்ஸ் பாத்தீங்கன்னா பிளே கிரவுண்ட் காஸ்டியூம்ஸ். அது பிளே கிரவுண்டுக்கு வரும்போது அன்னை வந்து அப்படிதான் வருவாங்க, அந்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் வருவாங்க. அந்த மாதிரி இப்படி பெண்ட் ஆயிட்டு அப்படி தடவி கொடுத்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் பார்த்தா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், அப்புறம் அந்த உருவம் மறைஞ்சு போச்சு. எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு எழுந்துக்கிறது கூட முடியல. அதுக்கப்புறம் எழுந்து போய் என் குழந்தைய பாக்குறேன், ஐஸ் மாதிரி இருக்குது உடம்பு, சில்லுன்னு இருக்கான். எவ்வளவு ஜுரம் கொதிச்சுக்கிட்டு இருந்தது, பக்கத்துலயே உட்கார முடியாது, அவ்வளவு சில்லுன்னு ஆயிட்டான். அப்போ அங்க எங்களுக்கு அங்க குரு மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து அடுத்த நாள் போனேன், குழந்தைய தூக்கிட்டு அடுத்த நாள் போனப்போ இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரிமா இந்த மாதிரி பார்த்தேன், எனக்கு கண்ணுல தெரிஞ்சது அப்படின்னா. அதான் நீ எல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணவ, நாங்கெல்லாம் இங்க வந்து அவங்கள நமஸ்காரம் பண்ணிட்டு போறோம், அம்மா அன்னையே வந்து உன்னை தேடி வந்து உனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க, அதனால நீ எவ்வளவு பெரிய உனக்கு கொடுப்பேன்னு. சோ அந்த ஒரு மிராக்கள் எனக்கு எப்பவும் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். அதை நினைச்சேன்னா எனக்கு நீங்க சொல்லும் போது எப்படி எனக்கு அப்படின்ற மாதிரி. இத்தனைக்கு நான் மட்டும்தான் தனியா இருக்கேன் வீட்டுல, அப்போ வேலைக்காரங்க எல்லாம் யாரும் கிடையாது, நாங்க தனி கொடுத்தனும் வந்த நேரம், அது தனி கொடுத்தனும் வந்து குழந்தை பெத்து எல்லாம் நானு ஹஸ்பண்ட் பையன் 3 பேரு தான். எங்க மாமியார் வந்து எப்பாவது வருவாங்க, ஊர்ல இருந்தாங்க அவங்க, எப்பயாச்சும் வருவாங்க. சோ அந்த தனி வீட்டுல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு உண்மையிலே இப்போ நினைச்சாலும் எனக்கு வந்து அது மிராக்கல் தான். அது இப்போ கூட வந்து எங்க வீட்டுல நிறைய ஸ்ரீ அன்னையோட பெரிய பெரிய போட்டோஸ் எல்லாம் இருக்கு, இப்போ கூட பார்த்தோம்னா அந்த அவங்க கட்டியிருக்கிற அந்த புடவை ஆடுற மாதிரி தெரியும்,
அவங்களோட அந்த பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த ஃப்ளவர் கார்டன்ல தான் உட்காருவாங்க. ம், ம். அந்த பூ வந்து இப்படி இப்படி கொஞ்சம் லைட்டா லைட்டா ஆடுற ஷேக் மாதிரி ஆகுற தெரியும். மாரி அப்ப இருக்கும். நான் அவங்க கிட்ட கேட்பேன், அந்த குருநாதர் கிட்ட கேட்பேன். அப்ப சொல்லுவாரு, இல்ல உங்களுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கு, உங்களுக்கு அந்த டிவோஷன்ல வந்து உங்களுக்கு ஒரு அந்த மைண்ட்ல உணர்வு உங்களுக்கு அந்த இருக்கு. இது இருக்கு, அதனால தான் உங்களுக்கு வந்து அது தெரியுது உங்களுக்கு அப்படின்னாரு. ஓகே. சரி எல்லாம் அந்த மாதிரி இப்போ அப்படிதான். இந்த சாமி தான் அந்த சாமி தான் கிடையாது. சர்ச்சுக்கு போவேன், ம். எல்லாம் எங்க வேணாலும் போவேன். இவங்க தான் அவங்க தான்றது கிடையாதுமா. ஓகே. பட் வந்து இவங்க கிட்ட அன்னை கிட்ட ரொம்ப கொஞ்சம் போயிட்டு க்ளோஸ். இருந்தேன். க்ளோஸ். ஓகே. இப்போ வந்து பாபா, அதுக்கப்புறம் வந்து முருகர். ம். முருகர் ரொம்ப பிடிக்கும். அது மதுரை வீரன் சுவாமி குலதெய்வம்ன்றதுனால ஆமா, பிடிக்கும். ஆமா. அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இவங்க கோயிலுக்கு மட்டும் போகணும். அது ஒண்ணுதான் இப்ப வாராகி பெண்டிங். அம்மன் கோயிலுக்கு ஆ போணும். பெண்டிங்ல இருக்கிறது அது ஒண்ணுதான். அந்த ஓகே. காமிச்சிட்டே இருக்கிறாங்க. அது போயிட்டு வரணும். ஓகே. போயிட்டு வந்தா பெரிய மிராக்கல் எல்லாம் நடக்கலாம். கண்டிப்பா நடக்கும் மேம். நிச்சயமா நடக்கும். கண்டிப்பா நடக்கும். அதனால ஓகே. தான் அவங்க வந்து எனக்கு வந்து பாருங்களேன், இங்க காமிச்சிட்டே வந்த உடனே நான் இருக்கு. நினைச்சு பார்க்கவே இல்ல. எனக்கு உண்மையிலேயே ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுட்டேன் நானு. எங்க வந்திருக்கேன்னு கூட தெரியல. நான் அப்படியே நின்னுட்டேன். அப்பதான் அவங்க வந்து உள்ள வாங்க மேடம்னாங்க. சரி. ரொம்ப சந்தோஷம். மேமுக்கு எப்ப இருந்து இந்த மாரி டிவோஷன் சாமின்றத நீங்க எப்ப இருந்து பிலீவ் பண்ண சின்ன வயசுல ஆரம்பிச்சீங்க? இருந்தம்மா. சின்ன வயசுல இருந்தே. எங்க ம். அம்மா எங்க அம்மா எப்பவும் வந்து அந்த சின்ன வயசுல இருந்து செவ்வாய்க்கிழமைனா இத பண்ணணும், வெள்ளிக்கிழமையானா இப்படி இருக்கணும், வாசல் வைக்கணும், நடுவுடு வைக்கணும், இப்படி எல்லாம் வந்து சொல்லி இந்த இப்பதானே ஒரு ஹாபிட் மாரி இப்ப வந்து தானம்மா ஸ்டிக்கரு. எல்லாம் வந்து ஸ்டிக்கரு. ஆமாமாமாமா. கோலம் கூட போடுறது கிடையாது. அதுக்கு ஒரு ஸ்டிக்கரு. எல்லாத்துக்கும் ஒண்ணு. அப்பல்லாம் வந்து கோலம் போடணும், இந்த அபிஷேகம் பண்ணணும். தேன் அபிஷேகம், பாலு, எண்ணெய், ம். சீயக்காய் எல்லாம் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை இதெல்லாம் எங்களுக்கு வந்துச்சு. அதே மாரி விநாயகர் சதுர்த்தி வந்தா, கிருஷ்ண ஆமா, ஜெயந்தி ஆமா. வந்தா, இதுக்குண்டான அந்த தெய்வங்களுக்கு உண்டான அந்த சிறப்பு நாட்கள் எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் என்ன வச்சு தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஓகே, வீட்டுக்கு பெரிய பொண்ணு நான் தான். ஓகே, ஸோ என்ன வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ ஓகே. அந்த ஸ்லோகங்கள், அந்த பாட்டு ம். அதெல்லாமே எனக்கு அப்படியே மனப்பாடம் ஆயிட்டதுனால, ஓகே. இப்போ வந்து எனக்கு வந்து அந்த அப்ப இருக்கும்போது என்னென்ன சாமி கும்பிட்டோமோ, அது அப்படியே கன்டினியூஸா வந்துட்டே இருக்கு. இப்ப ஓகே. குலதெய்வம்னு பார்க்கும்போது, நீங்க கல்யாணம் ஆயிட்டு வந்துட்டீங்க. உங்க புருஷன் விட்ட குலதெய்வம் தான் உங்க ஆமா. குலதெய்வம்னாங்க. சரி ஓகே. அது மதுரை வீரன் சுவாமி. அதனால வெட்டிங் டே, பர்த்டே ம். அதுக்கெல்லாம் வந்து எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுவேன் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து மதர் போய் ஆஷ்ரமம் பக்கத்திலேயே இருக்கு. ஆமா. அங்கேயும் போயிடுவேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா இன்னொரு கோயிலுக்கு ஏதாவது ஓகே. போகணும்னா போயிட்டு வந்துருவேன் அவ்வளவுதான். ஏதாவது அடிக்கடி ஸ்லோகம் சொல்றது உண்டா? ஏதாவது ஒரு கஷ்டமா இருக்கும்போது, ஒரு மனசுக்கு திருப்தியா? இல்ல நான் இப்ப வீட்ல இருந்துட்டேன்னா, அந்த YouTubeல போயிட்டு அந்த இது பாட்டெல்லாம் போட்டுருவேன்டா. ஓகே. வெள்ளிக்கிழமை, சாமி பாட்டு. செவ்வாய்க்கிழமைலாம் ம். வந்துட்டா விளக்கேத்துறதுக்கு முன்னாடி, இந்த கற்பூரம் இந்த இதெல்லாம் காமிக்கிறதுக்கு ம். முன்னாடி, கற்பூரன்றத விட ஊதுவத்தி தான். ம். அதெல்லாம் முன்னாடி போட்டுருவேன். அந்த பாட்டு போட்டுட்டு, அது கூடவே பாடிட்டு இருக்கிறது, அந்த கந்த சஷ்டி கவசம், ஆமாமாமா. அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அதெல்லாம் என்ன ஞாபகம் வந்து அதே மாரி தேவர் ஃபிலிம்ஸ்லாம் நான் ரொம்ப பார்ப்பேன். தேவர் சார் ஐயா எடுத்த படம் ஆ, வந்து ஆ. ஏவிஎம் ராஜன் சார் வந்து நெறைய படங்கள் முருகர் படம் நடிச்சிருப்பாரு. ஓகே. அந்த முருகருடைய அந்த பாட்டுகள்லாம் ம். அதெல்லாம் இப்ப நேத்து கூட ஏதோ ஒண்ணு திடீர்னு பாடிட்டே இருந்தேன். அவன அ அரசாங்கமே ஏதோன்னு ஒரு முருகர பத்தி பாடுவாரு அவரு அந்த படத்துல. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, நிதி வேண்டும் ஏழைக்கு அந்த மாதிரி பாட்டு பாடுவாங்களா? அழகா எனக்கு பாடுறீங்க. ஐயோயோ! ரொம்ப எனக்கு அதான் அந்த பாட்டெல்லாம் அதே மாரி இவங்க பாம்பே சிஸ்டர்ஸுங்க அவங்க பாடுவாங்க. ஏதோ முருகர பத்தி பாடுவாங்க. ஓகே. எனக்கு அந்த தேவரின் தெய்வம் அந்த படம்ல அந்த பாட்டெல்லாம் எனக்கு மனப்பாடமா அத பாட பாட நானும் பாடிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஓகே. அதனால எனக்கு அந்த ஸ்லோகங்கள்லாம் அப்படியே வந்துரும். ம். அவ்வளவுதான். எப்பல்லாம் நீங்க பூஜை பண்றது உண்டு? ஃப்ரீ டைம்லயா? இல்ல இந்த இந்த நாள்னா நான் இன்னைக்கு பூஜை பண்ணியே ஆகணும் அப்படின்றதாச்சும் இருக்கா? அப்படியெல்லாம் பர்ட்டிகுலர். ஏன்னா நம்ம பொழப்பு வந்து குருவிகாரம் பொழப்பு மாரி. தூக்குனா டேராவ தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். அங்க சென்னையில இருக்கிறோமோ, ஊர்ல இருக்கிறோமோ, எங்க இருக்கோமோ தெரியாதும்மா. அந்த மாரி பர்ட்டிகுலரா வச்சு எனக்கு என்னன்னா பயம்மா எனக்கு. ஏன்னா, ஆ. சுவாமிக்கு ஒண்ணு நம்ம நெனச்சிட்டோம்னா, அத செய்யலன்னா அது ஏதாவது தப்பாயிடுமோ? ம். அப்படின்ற அது வேண்டுதல் கூட நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இதெல்லாம் நடந்துருச்சுன்னா, அப்ப எனக்கு என்ன தோணுதோ நான் அத செஞ்சுர்றேன். அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, இப்ப மறதிங்கிறது எல்லாம் பண்றேன் அப்படின்றது இல்லாம என்ன இல்ல பண்றேன்றதுமா, நம்ம அத ஒத்துக்கிட்டோம்னாவே, சொல்லிட்டோம்னாவே, அது வந்து செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருந்தாலும் காமிச்சு குடுத்துரும். ம். அது நம்ம வந்து அது தப்பாயிடும். அதனால வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இது மாரி ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா, அந்த நேரத்துல என் மைண்ட்ல என்ன தோணுதோ, ம். என்ன பண்ணணும்னு தோணுதோ அத நான் செஞ்சுடுறேன். ஓகே. எனக்கு வந்து இதுதான், அதுதான்றதெல்லாம் சொல்றதுக்கு ஏன்னா ஓகே. எனக்கு மறதி வந்துரும். அதனால தப்பா எடுத்துக்காதீங்கன்னு அப்படி என்னமோ ஏதோ ஃப்ரெண்ட் மாரி மனுஷாளுங்க அப்படியே கிட்ட பேசிக்கிட்டே மனுஷ இருப்பீங்க. என்ன மனுஷாளுங்க கிட்ட மன்னிச்சிரு. பேசுற மாதிரியே பேசுவேன் நானு. அது ஓகே. தன்னால நடக்கும் அது. மன்னிச்சுப்பா, க க க கவனிச்சுக்கோ அப்படின்னுவேன். அந்த மாதிரி சரி விடு நமக்குள்ள நமக்குள்ள இருக்கட்டும் ஆமா. அப்படின்னு. அதனால வந்து ஆனா என்ன அது நடந்துருச்சுன்னா, உடனே அங்க போயிட்டு அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ, ஓகே. அவங்களுக்கு சந்தன காப்பு பண்ணணுமா? நெய் அபிஷேகம் பண்ணணுமா? ம். இல்ல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. இங்க
இதுல ராயப்பேட்டால ஓகே அங்க போயிட்டு வடமாலை சாத்துறது, வெண்ணெய் காப்பு சாத்துறது, ஓகே என்ன தோணுதோ திருச்செந்தூருக்கு போயிட்டு சந்தன காப்பு சாத்துறது, என்னமோ திருப்பதிக்கு போய் முடிய கொடுக்கறது, இப்படி என்ன தோணுதோ அந்த நேரத்துக்கு என் மைண்ட்ல என்ன தோணுதோ அதை செஞ்சிருவேன். செஞ்சிருவீங்க. அடிக்கடி எந்த கோயிலுக்கு போக பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு எங்க வீட்டுக்கு இப்ப பக்கத்திலேயே இருக்குது பாபா கோயில். அங்க அங்க போய் போவேன். உட்காந்துருவீங்க அங்க நிம்மதியா. போயிடுவேன். போவேன். கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துட்டு, அதுக்கப்புறம் பாத்துட்டு வருவேன். ஆனா எனக்கு பொதுவா இந்த ஃபெஸ்டிவல் டேஸ்ல நான் போமாட்டேன் எந்த ம். கோயிலுக்கும். ஏன்னா ஃபெஸ்டிவல் டேஸ்ல போனோம்னாமா, நமக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும். பார்க்கிறவங்களும் வந்து வரவங்களுக்கும் அவங்க நம்ம மைண்ட் நம்ம வந்துடும். நம்ம கிட்ட வந்து பேச வருவாங்க. நம்ம வந்து இல்ல இல்ல நான் சாமியை கும்பிடுறேன்னா பத்தியா திமிரு பிடிச்சது இது பத்தியா நம்ம வந்து பேச வரும். பேசுதா பத்தியான்னுவாங்க. எதுக்கு இதெல்லாம் வேண்டாம். அதனால வந்து அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஃபெஸ்டிவல் டேஸ்ல ஆமா. நார்மல் டேஸ்ல வந்து யாரும் இல்ல அப்படின்னா போய் உட்கார்ந்துட்டு அழகா சாமி கும்பிட்டுட்டு எனக்கும் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷம் உட்கார்ந்தோமா பீஸ்ஃபுல்லா கும்பிட்டோமான்னு இருக்கும். அந்த நேரத்துல வந்து அம்மா நான் செல்ஃபி எடுத்துக்கிறேன், போட்டோ எடுத்துக்கிறேன்னா நமக்கு அவங்கள அவாய்ட் பண்றதா வேணாமா நம்ம சாமியை கும்பிடுறதா இப்படி அந்த தோணும். மாரி நடந்திருக்கா உங்களுக்கு? நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் அனுபவப்பட்டு அடிபட்டு தான் வந்து வேண்டான்னு ஓகே. விட்டுட்டேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? சாமி கும்பிடுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. வந்து எடுத்துதான் ரொம்ப கொஞ்ச நேரம் இருங்க மேடம். இல்ல இல்ல மேடம் நாங்க போனோம் மேடம். குழந்தை அழுது மேடம்னுவாங்க. சரி நம்மளுடைய இது அவங்களுக்கு தெரியாது. சரி ஓகேன்ட்டு அப்புறம் எடுத்துருவேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடுற மைண்ட் வராது எனக்கு. ஆ. அப்புறம் சும்மா கோயில சுத்திட்டு வீட்டுக்கு வந்துருவேன். ஓகே. அதனால இப்ப அவாய்ட் பண்ணிடுறது. ம். அந்த ஃபெஸ்டிவல் டேஸ்ல மட்டும் எந்த கோயிலுக்கும் நான் போறதே கிடையாது. ஓகே. வீட்டிலேயே சாமி கும்பிட்டுப்பேன். அவ்வளவுதான். ஓகே. மத்தபடி நான் காலியா இருக்கிற நேரத்துல இந்த பாபா கோயில் பக்கத்திலேயே இப்ப அமைச்சு இருக்கிறதுனால ம். அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காருவேன். ஓகே. அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயங்கள் ஏதாவது புதுசா ஏதாவது சைன் ஆகுது, ஏதாவது அக்ரிமெண்ட் வருதுன்னு போது பாபா கிட்ட போய் சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்துருவேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம கிடையாதும்மா. ம். அதான் சொல்றேனே எப்படியே பட்டவனா இருந்தாலும் கடைசியில வந்து சேர்ற இடம் அங்கதான். கடவுள். டாக்டருங்க கூட என்ன சொல்லுவாங்க, எங்களால முடிஞ்சதை பண்ணாங்க. இனிமேல் ஆண்டவன் கடவுள் விட்ட கிட்ட வழி. தான் நான் முதலே போய் விழுந்துருவேன். அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏதாவது கடவுள் கிட்ட வேண்டி நடக்காம இருந்திருக்கு. நீங்க போய் திட்டியிருக்கீங்களா? இந்த மாரி கேட்டேன், எனக்கு செஞ்சு குடுக்கல அந்த இல்ல மாதிரி? நான் செஞ்சு குடுக்கலன்றதெல்லாம் நினைக்க மாட்டேன். ஏன்னா இது என் ஹஸ்பண்ட் எனக்கு கத்து கொடுத்த பாடம். ஓகே. என்னன்னா அவரு சொல்லுவாரு, அம்மா இது நடக்கலைன்னா அது நடந்திருந்தா உனக்கு ஏதாவது ஒரு பெரிய விபரீதம் நடந்திருக்கும். ஆமா. அத இல்ல உனக்கு அவாய்ட் ஏதாவது ஒரு பண்ணியிருக்காரு. பெரிய கஷ்டத்துல வந்திருப்ப. சோ அதனால வந்து கடவுள் உனக்கு என்ன நம்ம எல்லாம் நார்மலான பீப்புள்ஸ். ம். அவங்களுடைய சக்திக்கு முன்னாடி நம்ம ஒண்ணும் கிடையாது. அதனால இது நடக்கல, இது தடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இது ஏதோ உனக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது. இல்ல பெரிய விஷயம் நடக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு நீ நினைச்சிட்டு அப்படி அதை பாசிட்டிவா எடுத்துக்க ஆ. அப்படின்னு அவரு சொல்லி கொடுத்த அவர் நிறைய எனக்கு சொல்லுவாருமா. ஓகே. அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டது தான் நான் வந்து இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் பார்ட்டி நானு. ஓகே. ரொம்ப டென்ஷன் பார்ட்டி, ரொம்ப வந்து கோவம் வரும். இப்ப எனக்கு அப்படியே வந்து எல்லாமே அன்பா மாறிடுச்சு. எல்லார்கிட்டயும் அன்பா மாறிடுச்சு. கோவம்ன்றது கிடையாது. ரொம்ப நார்மலா இப்படி எனக்கு என்னுடைய வாழ்க்கையை எனக்கு தெரியப்படுத்தினது, இப்படி நடந்துக்கணும்னு சொல்லிக் கொடுத்தது என் ஹஸ்பண்ட் தான். எங்க அப்பாவுடைய ஸ்தானம் அப்படியே அவரு வந்து எங்க அப்பா ஓகே. கால் வழி தவறாம என் ஹஸ்பண்ட் எனக்கு சோ கிடைச்சிருக்காரு. ஸ்வீட் மேம். சோ அவருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா இதே மாதிரி இருக்கணும். அவருக்கு முன்னாடி நான் போயிடணும். அவ்வளவுதான். நீங்க நல்லா இருப்பீங்க. 100 வயசு வரைக்கும் 2 பேருமே நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாமா அவர் நல்லா இருக்கணும். அவரு வந்து அவரை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நான் சொல்றேனே எத்தனையோ அவார்டுகள் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கோடிய கோடியா வந்து பணம் வந்தாலும் சரி, எத்தனை பங்களா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அவருக்கு ஈடு எதுவுமே ஆகாது. ஓகே. அவருக்கு ஈடு அவர்தான். அதனால எனக்கு கடவுள் வந்து நான் எந்த ஜென்மத்துல பண்ண பூஜா புனஸ்காரமும் தெரியாது. இப்படி ஒரு கணவர் எனக்கு கிடைச்சது நான் வாங்கிட்டு வந்த வரப்பிரசாதம். ஓகே. அவ்வளவுதான். அதே மாதிரி என் பையனும் அதே மாதிரி தான். தங்கமான பையன். நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் செய்வாரு. என்ன அதே மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கும். சோ அது 2மே 2 கண்கள். கண்டிப்பா அவ்வளவுதான். வந்து சுத்தி தான் போடணும்னு நினைக்கிறேன். இல்ல சீரியஸா. உண்மையிலேயே அது ஆர்டிஸ்ட் எல்லாம் கேட்பாங்க. ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்க அம்மாங்க கிட்டயே சொல்லுவாங்களாம். ஓகே. என்கிட்டயே வந்து சொல்லுவாங்க, அம்மா ராஜேந்திரன் சார் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும்மா வேணும். அப்படின்னு நான் வேண்டிட்டேன் அப்படின்னு என்கிட்டயே வந்து சொல்லுவாங்க. கண்ணு வைக்காத அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா பாவம் அவங்களுக்கு நல்லபடியா அமையட்டும், அவங்களும் நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்றதுதான் என்னோட. ஏன்னா ஆர்டிஸ்டுங்களோட அம்மாக்கள்லாம் அப்பதான் வருவாங்கனால அம்மா நான் ராஜேந்திரன் சார் இப்ப கூடமா எங்க போனாலும் அவருக்குதான் ஃபர்ஸ்ட். ஆமா Priority-யா? ப்ரையாரிட்டி. நல்ல மனுஷமானுவாங்க. என்ன வந்து ஓகே. கொஞ்சம் இதுதான் அப்படின்னுவாங்க. சரி என் குணம் எனக்கு என்ன பண்ண முடியும்? நான் சும்மா நார்மலா பேசுறதே வந்து சண்டை போடுற மாதிரி கோவப்படுற மாதிரி இருக்குன்னாங்க. ஓகே. அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அது என்னோட பிறப்பு அது. குணம் அப்படி. அவ்வளவுதான். ஓகே. ஆனா என்னை விட வந்து 100 மடங்கு வந்து அவருக்கு தான் வந்து நல்ல பேரு.
அவர் நல்லா இருக்கணுங்கிறது தான் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிற ஒரே ஒரு விஷயம். கண்டிப்பா நீங்க 3 பேரும் வந்துட்டு 100 வயசு வரைக்கும் அதை தாண்டியுமே ரொம்ப நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். குடும்பத்துக்கு சுத்தி போடணும். ரொம்ப 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 சந்தோஷம் தர்ஷு. Thank you உங்களுக்கு ma'am. நிறைய ஸ்வீட் எடுத்துட்டு வந்து வாயில நல்லா திணிச்சு விட்டுறேன், சரியா? ஓகே மேம். ஓகேடா ரொம்ப தேங்க்ஸ். சோ இன்னைக்கு வந்து எங்களோட நீங்க இவ்ளோ நிறைய ஷேர் பண்ணிருப்பீங்க. சோ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்ளோ இருக்கு. நாங்க நிறைய உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டோம். சோ உங்களோட பிஸி ஸ்கெட்யூல்ல எங்களோட இவ்ளோ நேரம் இருந்ததுக்கு ரொம்ப 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 இல்லடா, தேங்க்ஸ். எனக்கும் வந்து என்னதான் நம்ம பிஸியா இருந்தா கூடமா எப்பவுமே வந்து ஒரே ஒரு ரொட்டேஷனா ஓடிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மைண்ட் வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடும். ஒரு மாதிரி என்ன சொல்றது தெரியல, ஒரே லூப்ல இருக்க மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும். இப்ப ஜாப்பனீஸ் தான் சொல்லுவாங்க, அதுவும் என் ஹஸ்பண்ட் தான் சொல்லி கொடுத்தாரு. ஓகே. அவர் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு மிஷின் வந்து ரெடி பண்ணிட்டே இருப்பாங்களாம். உடனே அவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா இதை அப்படியே ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணிட்டு வேற. இன்னொரு வேலைக்கு போயிடுவாங்களாம். சோ ஆக மட்டும் வேலை செய்யாம இருக்க மாட்டாங்களாம், ஏதாவது ஒண்ணு வந்து கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப எனக்கு வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன், டப்பிங் போயிட்டு இருக்கேன் போது எங்களுக்கெல்லாம் பூஸ்ட் கொடுக்கறது வந்து இந்த இன்டர்வியூ தான். ஓகே. இன்டர்வியூ வந்து இப்ப எங்களுக்கு தெரிஞ்சதை இப்ப நீங்க கேக்குறீங்க, ஆமா. இப்ப நீங்க கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்றோம். இதை பாக்குற ஆடியன்ஸ் பார்க்கும்போது, ஓ இவங்க லைஃப்ல இது நடந்திருக்கு, ஆமா. நாம இதை வந்து இப்படி பண்ணணும் Yes. அப்படின்றது அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு விஷயமா Yes, yes. இருக்கும். சோ எங்களுக்கூட மைண்ட வந்து கிளியர் பண்றதுக்கு, நாங்க கொஞ்சம் ஜாலியா சிரிச்சிட்டு கிரிச்சிட்டு பேசி ஓப்பனா இருக்கிறதுக்கு, Okay. எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு Okay. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உண்மையிலேயே நாங்க அதுவும் எல்லாத்தையும் விட எனக்கு வாராகி தாயை காமிச்சதுக்கு பெரிய பெரிய நன்றி தான் நான் சொல்லணும். அதுதான், ஓகே. வேற ஒண்ணுமே இல்ல. சோ ரொம்ப 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 நன்றி மேம். எங்களோட நிறைய ஷேர் பண்ணிருக்கீங்க. சோ ரொம்ப நன்றி. தேங்க் யூ. தேங்க்யூ, தேங்க்யூடா, தேங்க்யூ. நீங்களும் நல்லா இருக்கணும்.